திருவண்ணாமலையில் தை மாதம் திருவுடல் திருவிழா நடக்கும். சிவபார்வதி இடையே ஒருமுறை ஊடல் ஏற்பட்டது. மனைவியாக நான் இருக்க கங்கையை தலையில் சுமப்பது ஏன் என்பது முதல் காரணம். பிருங்க முனிவர் என்னை வலம் வராமல் உங்களை மட்டும் வலம் வருகிறாரே, நான் என்ன சிவத்தை விட தாழ்ந்தவளா என்பது அடுத்த கேள்வி. எப்போதும் ஒரு கபால மாலையுடன் வலம் வருகிறீர்களே, நன்றாகவா இருக்கிறது? மலர் மாலையுடன் என்னுடன் உலா வரலாம் இல்லையா என்பது மூன்றாவது பிரச்சனை. இதற்கு பதில் சொல்லாவிட்டால் உங்களுடன் பேச மாட்டேன் என சொல்லிவிட்டாள் பார்வதி. இதற்கு சிவனின் நண்பரான சுந்தரர் பதிலளித்தார். தாயே, கங்கையை பூமிக்கு பகிரதன் கொண்டு வரும்போது அதன் வேகத்தை தாங்கும் சக்தி பூமிக்கு இல்லை. எனவே சிவன் அதை தலையில் தாங்கி பூமியை பாதுகாத்தார். உங்களையும் சேர்த்து பக்தர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகவே அர்த்தநாரி என்ற புது வடிவத்துடன் உங்களையும் இணைத்து கொண்டார். இவ்வுலக வாழ்க்கை நிலையற்றது என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தவே கபால மாலை அணிந்துள்ளார். புரிந்து கொள்ளுங்கள் என்றார். பார்வதியும் இதை கேட்டு சாந்தமானாள். இந்த ஊடலுக்கு பின் இருவரும் கூடி மகிழ்ந்தனர்.